ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப டிஃப்ரெண்ட்டான முறையில் சாப்பிட்றதுக்கு நல்ல மொறுன்னு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்நாக் ரெசிபி செய்ய போகிறோம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி காலிஃப்ளவர் வச்சு தாங்க இந்த ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். அதுக்கு பெரிய சைஸில் ஒரு காலிஃப்ளவர் எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதோட வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 400 கிராம் இருக்குது. இப்போது ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் தண்ணி வச்சுருக்கேங்க. தண்ணி சூடானதும் இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை கொதிக்க விடுங்க. தண்ணி கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய காலிஃப்ளவரை சேர்த்துருங்க. சேர்த்ததுக்கப்புறமா இதை ரொம்ப நேரத்துக்கு எல்லாம் நம்ம கொதிக்க வைக்க வேண்டாங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் இதை நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், 2 நிமிஷம் போல் ஆயிருக்கு. தண்ணி நல்லா கொதிச்சு வந்திருக்கு பாருங்கள். இந்தளவுக்கு கொதிச்சா போதும். இப்போ இதை ஸ்டவ்லேருந்து எடுத்துகிட்டு ஒரு ஸ்ட்ரெயினரில் ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துருங்க. இப்போ காலிஃப்ளவர் ரெடியாக இருக்குது. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு பாத்திரம் எடுத்துருங்க. அதில் 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் கடலை மாவுக்கு பதிலாக மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு, நான் 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 3 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறேங்க. டொமேட்டோ கெச்சப் ஆப்ஷனல் தாங்க. சேர்க்கும்போது நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா இதை நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் கொஞ்சமாக பொடியை நறுக்கின மல்லி இலையை சேர்த்துருங்க. கூடவே தேவையான அளவு தண்ணி, ஃபஸ்ட்டு நான் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதை ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ஓரளவுக்கு நம்ம திக்காக தான் கரைச்சி எடுக்க போகிறோம். அதனால் தண்ணியை ஒரேடியாக சேர்க்காமல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா கெட்டியாகவே இருக்குது. இப்போ இதில் இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட கட்டியும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த திக்னஸ்க்கு கரைச்சி எடுத்தால் சரியாக இருக்கும். நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய காலிஃப்ளவரை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விடுங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய மசாலா அந்த காலிஃப்ளவரில் நல்லா கோட்டாகி வரணுங்க. அந்தளவுக்கு இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் பாருங்கள், நல்லா கோட்டாகி வந்திருக்கு. நம்ம எடுத்த மசாலோட அளவும் காலிஃப்ளவரும் நமக்கு சரியாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா கோட்டாகி இருக்கணுங்க. மசாலா ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ இதை கோட் பண்ணுறதுக்கு நான் பிரெட் கிரம்ஸ் எடுத்துருக்குறேங்க. இது வீட்டிலேயே ரெடி பண்ணது தான். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த காலிஃப்ளவரை ஒவ்வொரு பீஸாக எடுத்து இந்த மாதிரி பிரெட் கிரம்ஸில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா புரட்டி எடுத்துக்கோங்க. எல்லா இடத்துலையும் அந்த பிரெட் கிரம்ஸ் நல்லா கோட்டாகி வரணும். அந்தளவுக்கு நல்லா இந்த மாதிரி புரட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், காலிஃப்ளவரில் எல்லா இடத்துலையுமே அந்த பிரெட் கிரம்ஸ் நல்லா கோட்டாகி வந்திருக்கு. இந்தளவுக்கு நல்லா இதை பிரெட் கிரம்ஸில் புரட்டி எடுத்துருங்க. பாருங்கள், நான் எல்லாத்தையுமே கோட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி பிரெட் கிரம்ஸில் ஃபஸ்ட்டு புரட்டி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா பொரிக்கும்போது நமக்கு பொரிக்க ஈஸியாக இருக்கும், டைம் எடுக்காது. இப்போ இதை நம்ம பொரிச்சிக்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் கடாய் வச்சு எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஸ்நாக்ஸை அப்படியே எண்ணெயில் சேர்த்துருங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக எடுத்து எண்ணெயில் சேர்த்துருங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்க வேண்டாம். சேர்த்துட்டு உடனே கரண்டி வச்சு கலக்காதீங்க. கலந்தீங்க அப்படின்னாக்கா மசாலா உதிர வாய்ப்பு இருக்குது. அதனால் 1 நிமிஷத்துக்கு இதை அப்படியே விட்டுருங்க. 1 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நம்ம இதை கரண்டி வச்சு கலந்துக்கலாம். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா வெளியில் செவந்துடும், உள்ளே வேகாதுங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா அதிகமாக எண்ணெய் குடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது நல்லா செவந்து வர அளவுக்கு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்பப்போ இந்த மாதிரி கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. வெந்து மேலே நல்லா செவந்து வந்திருக்கு பாருங்கள். உள்ளேயும் நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த அளவுக்கு நல்லா செவந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். பாருங்கள், எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. இதே மாதிரியே மீதி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரொம்ப டேஸ்டியான நல்லா கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.